அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு, ஞாயிற்றுக்கிழமை விநாயகருக்கு உரிய சங்கடகர சதுர்த்தி ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி. இந்த நாளன்று அரச மரத்தடி விநாயகரிடம் போயிட்டு இரண்டு பொருள் வைத்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னு நம்மளுடைய வேண்டுதல் எப்படிப்பட்ட வேண்டுதல் இருந்தாலும் நிறைவேறும். மற்றும் முக்கியமானது நம்மளுடைய கவலைகள்லாம் தீரும். குடும்ப பிரச்சனைகள் இருந்தாலும் தீரும், கடன் தொல்லை இருந்தாலும் தீரும். இப்போ என்னென்ன பொருள் 2 பொருள் முக்கியமாக வைக்க வேண்டும் அப்படின்னா, 2 வெற்றிலை எடுத்துக்கோங்க. 2 கொட்டாப்பாக்கு வைத்து நீங்கள் விநாயகரிடம் வச்சுட்டு, இன்னொரு வெற்றிலையில் அல்லது நீங்கள் சின்னதாக ஏதேனும் அரசலை கூட எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை அல்லது வெள்ளைக்கட்டி இருக்கு இல்லையா, ஒரு வெள்ளைக்கட்டியை வைத்து 2 அகல் தீபம் ஏற்றி வைத்துட்டு அருகாம்புல் கொஞ்சம் வச்சுட்டு நீங்கள் வேண்டிட்டு வாங்கமே, உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். மிக சக்தி வாய்ந்த வழிபாடு இந்த வழிபாடு. சங்கடகர சதுர்த்தி அன்று நிறைய பக்தர்கள் வழிபாடு செய்து நல்ல பலன் பெற்றிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு எனக்கே தெரிந்து நிறைய பேர் நல்ல பலன் சொல்லியிருக்காங்க. அதாவது எங்கள் ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி சிறப்பாக பூஜை பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற பக்தர்களே நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ தொடர்ந்து போவாங்க, தொடர்ந்து சங்கடகர சதுர்த்திக்கு போவாங்க. அவ்வளோ சிறப்பான பலன் சொல்லுவாங்க. அவ்வளோ நல்ல பலன் விநாயக பெருமான் கொடுப்பார். அதாவது நம்ம பிரச்சனைகளுக்காக மட்டும் இல்லை, ஏதேனும் ஒரு பொருள் வாங்கணும், ஏதேனும் தடங்கள் தீர வேண்டும், சொந்த வீடு வாங்குறதுக்கான தடங்கள் இருக்குது அப்படின்னா அது சரியாகணும். நம்ம எப்படிப்பட்ட வேண்டுதல் இருந்தாலும் ஒரு 9 சங்கடகர சதுர்த்தி இல்லைன்னா 5 சங்கடகர சதுர்த்திக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தாலே எப்படிப்பட்ட வேண்டுதல் இருந்தாலும் நிறைவேறும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக அரச மரத்தடி விநாயகரை வழிபாடு செய்வது இன்னமும் சிறப்பான பலன் கொடுக்கும். இப்போ நீங்கள் அரச மரத்தடி விநாயகரை காலை நேரத்தில் வழிபாடு செய்யணும். காலை பார்த்தீங்கன்னா அதிகாலை நேரத்துலேருந்து ஒரு 5 மணிலேருந்து இல்லைன்னா 6 மணிலேருந்து காலை ஒரு 9 இல்லை 10க்குள்ளே நம்ம வழிபாடு செய்யணும். அப்போனா நல்ல பலன் கிடைக்கும். நம்ம வலம் வருவோம் இல்லையா, மரத்தை சுத்தம் இல்லையா, 3 முறை சுற்றணும். அது வலது பக்கம் சுத்தம் இல்லையா, அது காலை நேரத்தில் தான் சுற்றணும், சாயங்கால நேரம் சுற்றக்கூடாது. சாயங்கால நேரம் அரச மரத்தடி விநாயகரை வழிபாடு செய்யலாம், சுவாமி கும்பிட்டு வரலாம். ஆனால் நம்ம சுற்றி வரக்கூடாது. அங்கே இருக்கிற பூசாரி சொல்லுவாங்க சுற்றக்கூடாது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. காலை சுற்றுவது நல்லது, மாலை சுற்றக்கூடாது. இப்போ நீங்கள் காலையில் போகிறீங்க அப்படின்னா சுவாமிக்கு சர்க்கரை வச்சு தீபம் ஏற்றி வைத்துட்டு வெற்றிலை பாக்கு வைத்துட்டு வழிபாடு செய்துட்டு 3 முறை வலம் 3 முறை 9 முறை கூட சுற்றலாம். 3 முறை சுற்றிட்டு நீங்கள் வந்துடுங்க, நல்லதே நடக்கும். இப்போ மாலை நேரம் நீங்கள் போகிறீங்க, காலை நேரம் போகலை, மாலை நேரம் போகிறீங்க அப்படின்னா இதே போல் வழிபாடு செய்துட்டு அரச மரத்தோட விநாயகரை சுத்தாமல் வழிபாடு மட்டும் செய்துட்டு பூஜைகள் மட்டும் செய்துட்டு வந்துடுங்க. அதாவது சுவாமியை மட்டும் கும்பிட்டு வந்துடுங்க. இப்போ நீங்கள் மாலை நேரம் ஒரு சில கோவிலில் ரொம்ப விசேஷமாக பூஜை பண்ணுவாங்க, விநாயகருக்கு பண்ணுவாங்க. அந்த விநாயகருக்கு நீங்கள் அபிஷேகத்திற்கு மஞ்சள், சந்தனம், பால் ஏதேனும் பொருள் வாங்கி கொடுப்பதும் ரொம்ப நல்லது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இப்போ ஒரு சில பக்தர்கள் தேங்காய் தீபம் ஏற்றுவாங்க விநாயகருக்கு தேய்பிறை சங்கடகர சதுர்த்திக்கு. அந்த தேங்காய் தீபம் விநாயகருக்கு எதுக்கு ஏற்றுறாங்க அப்படின்னா, விநாயகருக்கு தேங்காய் ரொம்ப சிறப்புக்குரியது சொல்லுவாங்க. நம்மளுடைய தடங்கள்லாம் விலகுவதற்காக தேங்காய் தீபம் ஏற்றலாம். இப்போ ஏதேனும் ஒரு காரியத்திற்கு நம்ம சிதற தேங்காய் உடைப்போம் பார்த்தீங்களா விநாயகர் கோவிலில், அது எதற்காக அப்படின்னா தடைகள் விலக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான். அதே போல் தான் நம்ம தேங்காய் தீபம் ஏற்றணும் அப்படின்னா கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை, தொழிலில் நஷ்டம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அது நல்ல ஒரு சிறப்பான பலன் கொடுக்கும். உங்களுக்கு நினச்சது நினச்சபடியே நடக்கும். அதனால் தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி ரொம்ப விசேஷமானது. இப்போ உங்களால் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா நீங்கள் வீட்டிலே இருந்தபடி ஒரு வெற்றிலையில் ஸ்வஸ்திக் சின்னம் வரைஞ்சிட்டு ஒரு 2 தீபம் ஏற்றி வைத்துட்டு இல்லைன்னா ஒரே ஒரு அகல் விளக்கு கூட ஏற்றலாம். ஏற்றிட்டு ஒரு செம்பருத்தி பூவை வைத்து நீங்கள் அருகாம்புல் வைத்து நீங்கள் விநாயகருக்கு பிடித்தது கொலக்கட்டை இந்த மாதிரி ஒரு டம்ளர் பாலில் அவல் இந்த மாதிரி லட்டு இந்த மாதிரி வைத்து இல்லைன்னா சுண்டல் இருக்கு இல்லையா, சுண்டல் வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். இல்லை சர்க்கரை பொங்கல் கூட வைக்கலாம். வைத்து வழிபாடு செய்வது அவ்வளோ விசேஷமாக இருக்கும். தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி தொடர்ந்து வழிபாடு செய்யணும்.
நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஒரு மாதத்தில் போனாலே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். அதாவது மாதத்தில் ஒரு முறை தான் தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி வரும். வளர்பிறை ஒன்று வரும், தேய்பிறை ஒன்று வரும். தேய்பிறைக்கு தான் ரொம்ப விசேஷமாக பூஜை பண்ணுவாங்க. வளர்பிறையும் நமக்கு பூஜை பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப விசேஷமாக தேய்பிறைக்கு தான் பண்ணுவாங்க. அதில் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வைக்கிறோம் அப்படின்னு நிச்சயமாக விநாயகர் நிறைவேற்றி வைப்பார். இதில் முக்கியமாக கேது திசை நடக்குது, கேது புத்தி நடக்குது அப்படின்னு கட்டாயமாக நீங்கள் விநாயகரை தான் பிடிக்கணும். அப்படி விநாயகரை நீங்கள் வழிபாடு செஞ்சால் தான் உங்களுக்கு அந்த கேதுவால பிரச்சனைகள் எல்லாம் குறையும். கேது திசை 7 வருஷம் நடக்கும் ஒரு ஜாதகத்தில். புதன் திசைக்கு அப்புறம் கேது திசை வரும். இந்த கேது திசை நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவியை ஒற்றுமையாகவே இருக்க விடாது, நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னு கேதுவை கொஞ்சம் சாந்தப்படுத்தணும் அப்படின்னா விநாயகருடைய வழிபாடு தான் நமக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் விநாயகர் வழிபாடு வினைகளை தீர்த்து வைக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இல்லையா, அது 100% உண்மை. நிறைய பேர் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருப்பவர்கள் எனக்கே ரொம்ப தெரிந்தவங்களே சொல்லியிருக்காங்க. அவங்களுக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. இப்போ அவங்க கொஞ்சம் நல்லா இருக்கிறதாக சொல்லியிருந்தாங்க. அதாவது அந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் ஃபுல்லாக தீரணும் அப்படின்னா விநாயகர் வழிபாடு ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும். அதாவது கேது திசையால் கணவன் மனைவிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் வரும். அப்படி இருக்கும்போது நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்யும்போது அந்த பிரச்சனைகள்லாம் தீர ஆரம்பிக்கும். குடும்பம் கொஞ்சம் ஒற்றுமையாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.